மத்திய அரசு வழக்கறிஞர்கள் மேற்கொள்ளப்பட்ட வாதங்களைத்தான் முக்கியமாக தலைமை நீதிபதி தரப்பிலிருந்து அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி தலைமை நீதிபதியின் கேள்விகள் தான் இந்த உத்தரவுக்கு, அதாவது தனி நீதிபதியின் உத்தரவு தடைக்கு முக்கியமாக இருந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் கேட்ட கேள்விகள், ஏன் இந்த வழக்கிற்கு இவ்வளவு அவசரமாக, அதாவது மத்திய அரசு தரப்பிற்கு வாய்ப்பே அளிக்காமல் ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது என்ற கேள்விதான் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் வழக்கிற்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். படத்தயாரிப்பு நிறுவனம் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 2-3 நாட்கள் கால அவகாசம் எடுத்து பொறுமையாக இதற்கு சான்றிதழ் வழங்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த ரிலீஸ் தேதி எல்லாம், படத்தின் ரிலீஸ் தேதி எல்லாம் சான்றிதழ் பெறப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் எவ்வாறு அறிவித்தீர்கள் என்ற தொடர்ந்து பல்வேறு விதமான கேள்விகளை படத்தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி தலைமை நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் ஏற்றுதான் தற்போது தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது UA சான்றிதழ் என்பது வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மறு ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்ட அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த உத்தரவையும் தற்போது தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை என்பது 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டு, அப்பொழுது இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் என்பது, அதாவது தணிக்கை சான்றிதழ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு விரிவான உத்தரவை தலைமை நீதிபதி அமர்வு என்பது பிறப்பித்து வருகிறது.